கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். 1ஆம் தேதி கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை தான் இந்த நாளிலேயும் நாம் பார்க்கணும். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். எடுத்தாச்சா? பக்கம் 269வது பக்கம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு சொன்னேன்? யோசுவாவுக்கு. யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அதே போல் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற வார்த்தை தான் அதிகாலையில் 1ஆம் தேதி சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையாக இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் அந்த வாக்குத்தத்த வார்த்தையில் யாரை குறித்து பார்த்தோம்? சொல்லுங்களேன். மோசையை குறித்து. மோசையோடு ஏன்? ஏன்னா ஸ்தோத்திரம், யோசுவாவிட்ட சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாவே நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ மோசையோடு கூட கர்த்தர் இருந்த காரணம் என்ன, அவனுக்குள்ளே காணப்பட்ட காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்த்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் மோசையோடு இருந்தது மாத்திரமில்லை, யோசுவாவோடு இருந்தது மாத்திரமில்லை, நம்மோடு கூட நாம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம் செய்தியுடைய காரியம் என்னென்னா, கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும்? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் என்ன நடந்தானே அப்படின்னு கேட்டக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் என்ன வேதத்தின்படி என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது காரியம், அதுக்கு முன்னால் நீங்கள் வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு மத்தேயு 28வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, சீசர்களுக்கு கடைசி நேரத்தில் சொல்கிறாரு. 28:20 வாசிங்க. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? பழைய ஏற்பாடில் மட்டுமில்லை, புதிய ஏற்பாடுகளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தர் கிறிஸ்து சகல நாட்களிலும், இந்த மாதத்தில் மாத்திரமல்ல சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம கூட ஒவ்வொரு நாளும் தெய்வம் இருக்கிறதுனால தான் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளி தேசத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? டிவியில் ஸ்தோத்திரம் எத்தனையோ அடுக்கு மாடி கட்டடமெல்லாம் என்ன செய்யுது? சட 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 சடன்னு என்ன செஞ்சுட்டு தரமட்டமாக போச்சு. 700 பேர் முஸ்லீம் தொழுது கொண்டு இருந்தவர்கள் ஸ்தோத்திரம் அந்த பள்ளிவாசல் அப்படியே காட்டுறாங்க. அப்படியே 700 பேர் உள்ளே போயிட்டாங்க. நமக்கு தெரியும் கேரளாவில் சமயத்தில் வெள்ளம் வந்து அந்த மலைச்சரிவு ஏற்பட்டு எவ்வளோ சேதமானதுன்னு. ஸ்தோத்திரம். ஆனாலும் இங்கே சொல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பாருங்கள். இப்போ இயேசு நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும் என்று ஒரு 6 காரியத்தை மிக வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாய் எழும்பி யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய் நம்முடைய ஆண்டவர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்களோ சும்மா இருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ நமக்காக நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது மட்டுமல்ல, மனுஷனிடத்தில் ஆனாலும் சரி, சத்துருவனிடத்தில் ஆனாலும் சரி, நமக்காக அவர் என்ன பண்ணுவார்னா யுத்தம் பண்ணுவார். வாசிக்க போவதற்கு 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனம். 2 நாளாகமும் 32:8. அவங்களோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னதில் தான் நிற்காங்க? மாம்ச புயத்தில் நிற்கிறாங்க. அவனோடு இருக்கிறது யாரு? ஸ்தோத்திரம். என்னது? மாம்ச புயம்.
நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த என்னதா யுத்தங்களை நடத்துவதற்கு நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். ஏன்னா ஒரு பெரிய சேனை வந்து நிற்கிது. அவங்களுக்கு நம்மளால நம்ம சிறு கூட்டமாக இருக்கிறோம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் தாமே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேலே ஜனங்கள் என்ன செய்தாங்க? அதே போல சிறு கூட்டமாக இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்காக நம்ம சிறு கூட்டமாக இருக்கிற நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னது போல, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீயோ எப்படி இரு, சும்மா இரு. நம்ம போராடுகிறோடு கூட என்ன செய்ய வேண்டாம், போராட வேண்டாம். நம்மளோடு யுத்தம் பண்ணுகிறோடு நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம். நம்ம பொறுமையாக இருந்தோன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ அவங்களோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு துணை நின்று நமக்காக அவர் என்ன செய்வார்னா யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. சொன்ன நம்ம யுத்தம் பண்ணுனா ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? யுத்தம் உன் சுயம் புயத்தில் நீ இஷ்டத்தில் யுத்தம் பண்ணுதான், யுத்தம் பண்ணிக்கிட்டே இரு, தோந்து போவேன், தோத்துறோம். ஆனால் நான் ஆண்டவர் பண்ணுகிற யுத்தம் பலமாக இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது பெரிய வெற்றியாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்க. யாத்திராம் 15:3 வாசிங்க. சொன்ன காரியம் தான் 15:3. நம்ம ஆண்டவர் யாரு? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் அவர் யுத்தத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தால் பெலிஸ்தரை சின்ன தாவீது வீழ்த்தினான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் யுத்தம் பண்ணது யார் தெரியுமா? கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுலால முடியல, ஸ்தோத்திரம், அவருடைய சேனையால் முடியல. ஆனால் சின்ன தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தினாலே தான் ஒரு சின்ன கல்லை எடுத்துட்டு என்ன செய்தான்? ஏறிதான். அல்லேலூயா. யுத்தம் நம்முடையதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது காரியம், கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாதாட வேண்டிய இடத்துல வாதாடி, யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல அவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க என்ன செய்யணும்? சண்டை போடுங்கண்ணா, நீங்க சும்மா இருங்க. நம்ம சும்மா இருந்துட்டோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். முதல் காரியம். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாசிங்க பாப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அப்போ கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து மட்டுமில்லை, நம்மோடு கர்த்தர் இருப்பார். ஆனால் இந்த தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நம்மளையும் அவர் விருத்தி அடைய செய்வார். விசுவாசிக்கீங்களா? உடனே ஆண்டவர்கள் வந்தோடனே சொல்லு ஸ்தோத்திரம், விருத்தி வந்து நினைக்காதுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவன் பனையை போல தான் செழிப்பான். பனை வச்ச உடனே என்ன செய்யாது? வளர்ந்து பெரிய வளர்ந்து ஸ்தோத்திரம் அங்கே நொங்கு தந்துடாது. அது பல ஆண்டுகள் என்ன செய்யும்? ஆகும். இங்க தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட. அப்ப நம்ம கூட இருப்பார். ஆனால் நாளுக்கு நாள் தெய்வம் நம்மளை என்ன செய்யலாம்? விருத்தி அடைய செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம கூட இல்லைன்னா விருத்தி இல்லாமல் தான் இருக்கும்.
தேவன் நம்ம கூட இருப்பதற்கு நம்ம பிரயாசப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெரிய விருத்தியை நாம் காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நம்ம கூட இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டே இருக்கணும்? என்ன செய்யணும்? விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கீழப்பத்துக்கு போய்கிட்டே இருக்கக்கூடாது. கீழப்பத்தே போய்கிட்டு இருந்தால் ஏதோ நம்மிடத்திலும் குறை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கூட இருந்த. கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் நம்முடைய வேலையில், நம்முடைய தொழிலில், எல்லாத்துலேயும் நாளுக்கு நாள் என்ன செய்யும்? விவசாயமானாலும், வேலையானாலும், தொழிலானாலும் நாளுக்கு நாள் என்ன உண்டாகும்? விருத்தி ஆகிட்டே இருக்கும். அதை வச்சே தெரியலாம் கர்த்தர் யார் கூட இருக்காரு, நம்ம கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் காணுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் விருத்தி. நேற்று நாங்கள் போயிருந்த அந்த இடத்துல ஒரு அந்த பாஸ்டர், அவங்களுக்கு பெரிய சபை இருக்கிறது பேட்டையில். அவனுடைய மகன், ஒரே மகன், 2 சகோதரி, எல்லாம் வெளியே மெட்ராஸ் அங்கங்கே இருக்காங்க. ஸோ வனாந்திரத்தில் காட்டுக்குள்ளே, வெறும் வனாந்திரம், சுத்தமல்லியிலேருந்து வடக்க ஸ்தோத்திர பாரதி நகரத்தில் அந்த பக்கம். ஆனால் முதல்ல ஒரு இடத்த வாங்கி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய பிரச்சனை இருந்துச்சு, நிறைய கொஞ்சம் நஷ்டமாச்சு. அதை விட்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் நல்ல சபை, வீடு, ஸ்தோத்திரம் இன்னொரு நல்ல பெரிய சபை கட்டிக்கிட்டு இருக்காரு. மேலே வந்துக்க வந்துட்டு அது மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம் அந்த காட்டுக்குள்ளே ஸ்தோத்திரம் சபை கட்ட ஆரம்பித்தோன்னு எல்லாரும் சபைக்கு வந்தவங்க, நான் சொன்னேன்ல சபையை கட்டினது பூரா யார்? விசுவாசிகள். ஸோ அந்த சபை விசுவாசிகள்லாம் சேர்ந்து கட்டினாங்க. எல்லாரும் அங்கே இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க. பொய்யா நெசமா? 4 பேர் இருக்காங்க அங்கே. 25 குடும்பம் அந்த இடத்துல சுற்றி இருக்குது, சபையை சுற்றி. கர்த்தர் செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? என்ன செஞ்சாங்க தெரியுமா? சபையை கட்ட ஆரம்பித்தாங்க. பக்கத்துள்ள இடமெல்லாம் சீப்பாக வந்துச்சு. எல்லாரும் இடத்த வாங்கினாங்க, எல்லாரும் வீட்டை கட்டிட்டாங்க. ஸ்தோத்திரம். நல்ல வசனம், எங்களை பார்த்தாலும் ஸ்தோத்திரம், எதிர்ப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க தனி ராஜா, தனி மந்திரின்ன மாதிரி. இப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு, நானே மந்திரி, நானே. எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்ம கூட இருப்பான். அவர் சொல்கிறாரு, சர்ச்சு இருக்குது, சர்ச்சு கட்டிருக்கு, இது ஊழியக்காரங்களுக்கு ட்ரைனிங் சென்டர், அது இதுன்னு சொல்லி பெருசாக போட்டிருக்காரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்ய நம்ம கூட இருந்தால் நாளுக்கு நாளுக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? விருத்தி ஆகணும். சொல்ல பார்த்தீங்களா? என்ன விருத்தி இல்லாதவனா இருக்கான். நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவருடைய பிள்ளை ஆகி ஒரு விருத்தி இல்லாமல் இருந்துடவே கூடாது. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தா, இங்க தாவீது ஆடு மேய்ச்சவன் தான். ஆனால் அவனை விருத்தி அடைய செய்த காரணம் தெரியுமா? அந்த வனாந்திரத்தில் ஆடுக்கு பின்னால் கிடந்தாலும் ஆண்டவரை பாட ஆரம்பித்தான், துதிக்க ஆரம்பித்தான், ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்தான். அவனை ஆண்டவர் அப்படியே என்ன செய்தார்? விருத்தி அடைய செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஈசாக்கு ஆண்டவர் விருத்தி அடைய செஞ்சதை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் ஸ்தோத்திரம் 10 மடங்கு 20 மடங்கள்ல ஆண்டவர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்து அவன் ஐஸ்வர்யன் ஆகி ஒரே நாளில் பணக்காரனானு போட்டிருக்கா. வர வர அவன் என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். ஏன்னா கர்த்தர் ஈசாக்கோடு கூட என்ன செய்தார்?
இருந்தார். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நமக்குள்ள என்னத்தை தருவார்? ஒரு பெரிய எதை தருவார் சொல்லுங்களேன்? என்னத்தையே தந்துட்டு போறாரு. அல்லேலூயா. தருவாரா தர மாட்டாரா? ஏதோ இங்கே உட்காந்து கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது அவர்கள் துக்கத்தோடு இருந்தாங்களா? சந்தோஷமா இருந்தாங்க. அல்லேலூயா. எங்கள் ஜோகன் சொல்லுவார், தாத்தா மற்ற இடத்துலலாம் சிரிக்காது, சர்ச்சில் தான் பயங்கரமாக சிரிப்பாங்கம்மா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்னா, நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்கிறவர். விருத்தி அடைய செய்வதற்கு ஸ்தோத்திரம் தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். ஸ்தோத்திரம். அதே போல ஆபிரகாமோடு கர்த்தர் கூட இருந்தார். அவனுடைய மகன் ஈசாக்கோடு கூட இருந்ததுனால அந்த தேசத்தில் அவன் விதைத்த போது கர்த்தர் அவனை 100 மடங்கு என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் இருப்பார். ஆனால் நம்ம விவசாயத்தினாலும் சரி, வேலையினாலும் சரி, தொழிலானாலும் சரி, ஸ்தோத்திரம் ஆண்டவர் எத்தனை மடங்கு? 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுமே அல்லேலூயா. அப்ப இரண்டாவது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நமக்கு நாளுக்கு நாள் என்னது? அந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல 26, 13. யாரு? ஈசாக்கு உடனே ஆனானா? ஸ்தோத்திரம் இல்லை. அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாகி வர 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 விருத்தி அடைந்து பெரியவனானான். போதும். அப்போ வர 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 அவனை என்ன செஞ்சிட்டாரு? விருத்தி அடைய செய்தார். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நமக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? முதலாவது யுத்தம் நமக்காக அவர் என்ன செய்வார்? நம்ம கூட இருந்தார் யுத்தம் பண்ணுவார். இரண்டாவது நம்ம கூட இருப்பார். ஆனால் நம்மளை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். மூணாவது காரியம் என்ன செய்வார் பாருங்க. 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 3வது வசனம். 2 நாளாகமும் 17, 3-5 வரைக்கும் வாசிக்கும். கர்த்தர் அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன் நாட்களிலே நடந்த வழிகளிலே, நல்ல கவனிங்க, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தாராம். அடுத்து அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன் நாட்களிலே நடந்த வழியிலே, அவன் அந்த வழியிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைப்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளபடி நடந்து கொண்டான். அடுத்து அவனுடைய கையிலே ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யோசபாத்துக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. இந்த ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியா வர்றதுக்கு காரணம் தெரியுமா? அந்த வாசித்த 3வது வசனத்தில் யோசபாத்தோடு கூட கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யமும் கனத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது எதனால தெரியுமா? கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம், நம்ம கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜ்ய பாரத்தையே யோசபாத்து கையில் என்ன செய்தாராம்? கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, இப்போ எல்லாரும் காணிக்கையை கொண்டு வந்தாங்க. ஐஸ்வர்யம் கனமும் அவனுக்கு எப்படி ஆச்சு? மிகுதியா மாறிச்சு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நம்மளையும் அப்படி ஆண்டவர் யோசபாத்தோடு கூட இருந்த ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நம்மளையும் ஆண்டவர் அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்து நான் கஷ்டப்படுதேன். நம்ம வாயில தான் எல்லாமே இருக்கு.
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், ஸ்தோத்திரம். அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும். நீங்கள் அப்படி அறிக்கை பண்ணி சொல்லி சொல்லி பாருங்க, கர்த்தர் நம்மளுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற போல பஞ்ச பாட்டு பாடவே கூடாது. ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லைன்னா எல்லாம் இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி இருப்பமான கர்த்தர் நம்மளை பார்த்து இவ்வளவு குறைகளையும் கூட மனரமியமாக இருக்கிறானேன்னு நினச்சி நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சும்மா நம்ம பிள்ளை அது வேணும் இது வேணும் நச்சுக்கிட்டே இருந்துன்னு வைங்களேன், நமக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு என்ன செய்யுது? கரைச்ச பண்ணது 2 பூசை. ஸ்தோத்திரம். இல்லைன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வேணுங்கிறது இன்னது தேவை என்று நம்முடைய நான் அடிக்கடி இந்த வசனம் தான் எனக்கு வரும். ஸ்தோத்திரம். நமக்கு பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யமும் கனமும். ஸ்தோத்திரம். யோசபாத்துக்கு மிகுதியா இருக்க காரணம் என்ன? கர்த்தர் அவன் கூட இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்டா சேப்பா 3 பிள்ளைகளுக்கு வீடை கட்டிட்டியே, 3 பிள்ளைகளை நல்லா வச்சுருக்கீங்க. ஸ்தோத்திரம். என்ன பொறாமப்பட்டு என்ன ஆக போகுது? ஸ்தோத்திரம். நான் மாட்டு தொழுவில் படுத்துக்கிட்டு எனக்கெல்லாம் தெரியும். வீடு படுக்கிறதுக்கு சரியாக இல்லாமல் தலைக்கு வைக்க தலையான இதெல்லாம் கர்த்தர் கண்டாருங்க. அதனால தான் பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தினார், என்னால் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் நல்ல வீடுகளை பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்தது காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் அள்ளி கொடுத்து யாரோ கொண்டு கொட்டினது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய கையின் பிரயாசத்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்ட கண்ணீர். இந்த கொசுக்கடியில் கிடந்ததெல்லாம் அந்த வயலட்டாக்காக தெரியும், அந்த எஸ்தரக்காக தெரியும். அல்லேலூயா. மூடதுக்கு போர்வை கிடையாது, தலைக்கு வைக்க தலைவாணி கிடையாது. ஸ்தோத்திரம். சர்ச்சையில் கிடக்கிற பாயை குட்டி வச்சு படுத்ததெல்லாம் கர்த்தர் கண்டாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருந்ததுனால தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். அவங்க வேலை பார்க்கறதுனாலையோ அல்லது ஸ்தோத்திரம் அது அவங்களுடைய திறமையினால இல்லை. ஸ்தோத்திரம். வாங்க கூட்டு போய் காட்டுறேன். கவர்மெண்ட் வேலை 3 பேர் 4 பேர் வீட்டில் வேலை பார்க்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீட்டை சின்ன வீட்டை கூட கட்ட முடியல, ஒரு இடம் கூட வாங்க முடியாமல் இருக்கிற வரை காட்ட முடியும். அல்லேலூயா. ஏதை சொல்கிறேன்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை எல்லாத்துலேயும் கர்த்தர் என்ன செய்வார்னா கூட இருந்தார்னா என்ன செய்வார்? ஸ்தோத்திரம். அவர்களை எப்படி ஆக்குவார்னு போட்டிருக்கு. அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் இப்படி போல இருக்கணும்ல, மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியம் சொல்லியிருக்கேன். 4வது காரியம் முதல்ல சொல்லுங்க. கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் நாளுக்கு நாள் என்ன ஆகும்? விருத்தி ஆகும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் ஐஸ்வர்யமும் கனமும், வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை கனமும் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலையில் கணம், தொழிலில் கணம், எல்லாத்துலேயும் ஆண்டவர் கணத்தை நிச்சயமாக என்ன செய்வார்? தருவார். 4வது காரியம் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 3 வசனம் தான், 3-4 வசனம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 18:14. தாவீது, நல்ல கவனிங்க, தாவீது தன் செய்கையை எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவன் கூட, கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா புத்திமானா நடக்கணும். அல்லேலூயா. தாவீது தன் செய்கைகள் எல்லாம் எப்படி நடந்தான்? புத்திமானா இல்லாம சும்மா கண்டவட்டெல்லாம் கடன் வாங்கி அதை செஞ்சு இதை செஞ்சு ஸ்தோத்திரம் கடைசிய பிரச்சனை ஆகி ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏன் என்ன கடைக்காரனா விட்டுட்டாரு அப்படி நம்ம சொல்லிடவே என்ன எப்படி என்ன இருக்கணும்? புத்திமானாய் நடக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானா நல்ல புத்தியை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புத்தியுள்ள ஸ்திரீதான் தன் வீட்டை, புத்தி உள்ளவன் தான் என்ன செய்ய முடியும்? கற்பாறைகள் மேலே வீட்டை கட்ட முடியும். அல்லேலூயா.
வரக்கூடிய நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் புத்தி உள்ள புருஷன் எப்படி இருப்பான், புத்தி இல்லாத மனைவி எப்படி இருப்பான்னு பேச போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானால், சகோதரி ஆனாலும் சரி சகோதரன் ஆனாலும் சரி நம்ம எப்படி நடக்கணும்? ஸ்தோத்திரம். வருது ஒரு 1000 ரூபா வருதுன்னா இங்கே 3000 ரூபா செலவு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கடன் ஆக்கிக்கிட்டு ஸ்தோத்திரம், அது ஸ்தோத்திரம், அது ஒரு சைடு கூட என்ன செய்யாது, புத்திமானா இல்லை. நல்ல ஸ்தோத்திரம், பீரை நிறைய பீரை அடுக்கி இருக்கும். நீங்கள் இந்த வருஷத்தில் சேலையை எடுத்து கொடுத்தீங்க, ஒரு சேலை கூட எடுத்தே தரல. வா வட்டிக்கு வாங்கு, இல்லைன்னா ஒரு குழு இருக்குது, அதை அரிக்கிற புழு, அதில் ஒரு குழுவில் என்ன செய்யணும், சேர்ந்து அதில் ரூபாயை வாங்கணும். ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஜவுளி போடுறது, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் எடுத்துட்டு ஸ்தோத்திரம் புதுசு புதுசாக கட்டுறது, கட்டிட்டு கடைசியாக பார்த்தா அந்த குழுவுக்கு அடைக்க காட்டிலும் அந்த கடன் வாங்கினதை அடைக்க காட்டிலும் பெரிய பாடாக போயிடும். நடக்கலையா? ஸ்தோத்திரம். யார்கிட்ட அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிற வஸ்திரத்திற்காக ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் உடுத்தாமல் புதுசாக பட்டா வாங்கி அடிக்கி இந்த ஜவுளி கடை மாதிரி வச்சேன். ஸ்தோத்திரம், கரையம் அழகாக பூரா பின்னால் இருந்து பூரா ஒரு சேலை கூட கட்ட முடியாத, அது எடுத்து கட்டியிருந்தா கூட வாங்கி சண்டை போட்டு புருஷன்ட்ட ஏசி வச்சு எடுத்து வாங்கி அடுக்கி வச்சா ஸ்தோத்திரம், பின்னால் கூடி ஏறி ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லாமல் பூரம் காலி பண்ணி போயிடுச்சு. எத்தனை வீட்டில் இன்னும் கெட்டாத சேலை எத்தனையோ இருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போனாலும் புதுசு தான் கெட்டணும். கர்த்தர் பணம் தந்தா இருந்தால் கெட்டதை பற்றி தப்பே கிடையாது. அல்லேலூயா. நான் என்ன சொல்லுங்கன்னா, ஸ்தோத்திர செய்கைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், புத்திமான். கர்த்தர் பணத்தை தந்து இருக்கிறாரு, நல்ல வேலையை தந்து இருக்கிறாரு, வசதி வாய்ப்பை தந்தா எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஸ்தோத்திர உடுத்ததை பற்றி ஆண்டோடைய பிள்ளைகள் நல்ல வஸ்திரம் தரித்து தான் இருக்கணும். அதுக்காக கிழிஞ்சு பாலா போன ஸ்தோத்திர சேலைகளை, வெளுத்து போன சேலையை கட்டிட்டு அலையணும்னு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது தன் செய்கை எல்லாம் புத்திமானாக இருந்தான். நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கணும், புத்தி இருக்கணும். புத்திமானா இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். புத்திமானா இல்லைன்னா கர்த்தர் நம்ம கூட, இவனை போய் ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு என்ன கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் புத்தியா என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. புத்தியா நடக்க மாட்டேக்கான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க நினைச்சா கூட அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பந்துசா வைக்காத பிள்ளைகிட்ட கொண்டு போய் நம்ம ரூபாயோ பணத்தையோ நகையோ கொண்டு போய் கொடுப்போமா? அது எங்கேயும் என்ன செஞ்சிடும், போட்டுரும். ஸ்தோத்திரம். அப்போ புத்திமானாய் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது. ஸ்தோத்திரம். எதுலனா நம் செய்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும், புத்திமான். கடன் வாங்கி வெள்ளடிக்க தெரியும், கடன் வாங்கி டைல்ஸ் போட தெரியும். இல்லையிலோய்யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் போட்டுட்டு கடன்காரனுக்கு அடுத்த வாரம் கொடுக்க பிரதர், நான் எப்படியாட்டு பார்த்து தந்துடுறேன் பிரதர். அந்த சோழியை கர்த்தர் தந்தா செய்யும், இல்லைன்னா இருப்போம். ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் வாழணுங்கிறது தான் என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே கடம்பூர் வேலை ஸ்தோத்திரம், இடம் வாங்கி கொஞ்சம் அந்த பைசா வச்சு இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டுனா லேசான காரியம், எந்த விதத்தில் கடன் பற்றக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ராத்திரி எந்திரிச்சோன்னா அதான் ஞாபகம் வருது, செவிக்க நினைச்சவன்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாம் போரு, எல்லாமே கரண்டு. ஸ்தோத்திரம். ஒரு புதுசாக எல்லாம் உண்டாக்கணும்னா எத்தனை லட்சம் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆலயத்தை கெட்டது, ஒரு வீடு, ஒரு சின்ன வீடு ரூம் கெட்டதுக்கு எவ்வளோ ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுகையும் முளம் போடுறது மாதிரி தான். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை செய்வதற்கு என்ன தாரும், என்ன தாரும், புத்தியை தாரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஸ்தோத்திரம், அவன் புத்திமானாய் அவன் என்ன செய்தான், நடந்தான். அதனால கர்த்தர் அவன் கூட இருந்தான். சரி, 4 காரியம். 5வது காரியம்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடும். 3வது வசனம். ஆதியாகமம் 39:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி 39:3 கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் யாரு? யாரு? யோசேப்பு. இதெல்லாம் தெரிஞ்ச காரியம் தான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமான் கண்டு. அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். அப்படித்தானே போட்டிருக்கு. இங்கே யார் இது? யோசேப்பு. கர்த்தர் அவன் கூட இருக்கிறதே அவன் எஜமான் என்ன செய்தானா? கண்டு. ஜெயிலில் தூக்கி முதல்ல போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தா இவர் கூட உண்மையாகவே யார் தான் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார் என்பதை பார்த்தாங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பது அவன் செய்கிற யாவையும் கர்த்தர். நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் சொல்றேன், அப்படி செய்யலைன்னா அவர் நமக்கு அந்த ஆண்டவர் தேவையில்லையே. செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் அங்க என்ன போட்டிருக்க? அவனோடு இருக்கிற என்று அவன் செய்கிற. அப்ப செய்யலைன்னா ஸ்தோத்திரம், அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட வேண்டியதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், இதுதான்ங்கிற என்ன நமக்குள்ள இருந்துருவே. ஸ்தோத்திரம். அவருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். அவருக்கு சித்தமா டக்குன்னு அதை வாய்க்க செய்வார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமான் கண்டு என்னதான்? யோசேப்பிடத்தில் தயவு வைத்து விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஸ்தோத்திரம். ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் அந்த வீட்டுக்கே அவனை வீட்டுக்கு எல்லா காரும் விசாரணைக்காரனா ஆண்டவர் அவன் கையில் எல்லாத்தையும் என்ன செய்தார்? கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் எந்த காரியத்தை செய்தானோ அதை என்ன செய்தார்? வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அதுல கீழே 23வது வசனத்தை வாசிங்க. யாரோடு? யோசேப்போடு கூட இருந்தபடினாலே பாருங்க, அவன் எதை செய்தானோ, அப்ப நீங்களும் நானும் எதை செய்ய நினைக்கிறோமோ அதை கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். இந்த யோசேப்போடு கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் போதும். அப்போ கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் எதை செய்தானோ அதை. மெட்ராஸில் பாம்பேல ஒரு பாஸ்டர் இருக்கார், இப்பவும் இருக்கிறார், பெரிய பாஸ்டர். நீங்கள் வேணால் விசாரிங்க, பாம்பேல இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டருங்கிறது ஸ்தோத்திரம் இங்கே உள்ளவர் தான், ஆலங்குளம் பக்கத்தில் உள்ளவர். இங்கேருந்து ஸ்தோத்திரம் பாம்பேக்கு போய் பொறியியல் வியாபாரம் தான் பார்த்தார். என்ன வியாபாரம்? பொறியியல் வியாபாரம் தான் பார்த்தார். இன்னைக்கு பாம்பேல பெரிய சபை இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாம்பேல எக்கச்சக்கமான கடைகளும் வீடும் ஸ்தோத்திரம் திரளாக இருக்கிறது. அல்லேலூயா. போகிற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் சின்ன காணிக்கையில் பெரிய காணிக்கை கிடைக்கும். ஸோ பொறியியல் வியாபாரத்துக்கு போனது. நாங்கள் அவங்க சொந்த ஊர் பக்கம் ஒருத்தர் வந்திருக்கும் போது நான் பார்த்துருக்கேன் அவரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணிலடங்காத வீடுகள், எண்ணிலடங்காத கடைகள். ஸ்தோத்திரம். இப்பவும் ஒரு பக்கம் பொறியியல் வியாபாரம் என்ன செய்யுது? நடக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நல்ல சபையை கொடுத்துருக்கிறார், நல்ல கர்த்தருக்கு மக்களை நிறைய கொடுத்துருக்கிறார். கர்த்தர் அவரை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? ஸ்தோத்திரம். எதற்கு சொல்கிறேன்னா,
ஸ்தோத்திரம். பொறிகள்ல தான். ஸ்தோத்திரம். அதை வைத்து ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுங்களேன்? அதை வச்சு காரியங்களை என்ன செய்தார்? எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், ஊர்பட்ட கடனோடு இங்கிருந்து ராத்திரியோடு ஒரு பாம்பைக்கு போனார். ஸ்தோத்திரம். போய் வச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோசை சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்தோத்திரம் சாப்பிட்டு படுத்துருக்கும் போது இந்த தோசை வியாபாரம் பார்த்தா என்ன 2 தோசை சுட்டுதாங்கன்னு ரயில்வே ஸ்டேஷனில் கேட்டாங்க. கொடுக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு லட்சாதிபதியா அல்ல, கோடீஸ்வரராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இங்க பாருங்க, கர்த்தர் அவன் என்ன செய்ய, கர்த்தர் அவனோடு இருந்தபடினால அவன் எதை செய்தானோ அது நம்ம என்ன செஞ்சாலும் அதை ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம கூட இருப்பாரானால் அதை வாய்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வது காரியம், செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கூட இருந்தா செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். அதுக்கு அடுத்து கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லு, ஆண்டவருடைய கண்கள் தயவு கிடைக்கும். அதே 39வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தா ஸ்தோத்திரம், தேவ தயவும் மனுஷ தயவும் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போகிறோமா, ஒரு தொழிலுக்கு போகிறோமா, ஒரு மனுஷனை பார்க்க போகிறோமா, ஸ்தோத்திரம், அங்கே ஒரு தயவை ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்களேன்? வச்சிருப்பார். அல்லேலூயா. வச்சிருக்காரா, வைக்க மாட்டாரா? ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் ஒரு தயவை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான். செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் யோசேப்போடு நம்ம கூட இருப்பாரானால் நம்ம வேலையானாலும் தொழிலானாலும் போகிற இடத்துலலாம் தேவ தெய்வம் மனுஷ தெய்வம் நமக்கு என்ன செய்யும்? அந்த ஆள் யாருனே தெரியாது, சொந்தக்காரனாக இருக்க மாட்டான், யாருனே தெரியாது. அங்கே ஒரு தயவு கிடைக்கும்படி ஒரு ஆளை கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார்? வச்சிருப்பாரா, வைக்க மாட்டாரா? அவன் ஸ்தோத்திரம் எங்கே இருந்தாலும் தட்டி கொண்டு போய் என் மகனுக்கு போய் என்ன செய்ய, உதவி செய்யன்னு சொல்லி ஒரு ஆளை கர்த்தர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க, முடிப்போம். இல்லையா? ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தாங்க? தயவு பெற்றிருந்தாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்து வந்தார். அப்போ ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் அவங்க என்ன செய்தாங்க? தேவனை துதித்ததுனால ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவங்க என்ன செய்யாங்க? நமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதித்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால் நமக்கு எங்கே போனாலும் ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? தயவு இருக்கும். நம்ம கூட கண்டவெல்லாம் இருந்தான்னா என்ன கிடைக்காது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் உள்ளே இருந்ததுன்னா என்ன கிடைக்காது? தயவு கிடைக்காது. நம்ம ஆண்டவரோடு இருந்தோன்னா ஒரு தயவை கர்த்தர் உண்டு பண்ணி தருவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? 6 காரியத்தை சொல்லியிருக்கிறார். முதலாவது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் ஐஸ்வர்யம் கனமும் கொஞ்சம் இல்லை மிகுதியாய் மாறும். கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் நாம் புத்திமானாய் நடப்போம். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் ஸ்தோத்திர, தேவ தெய்வம் மனுஷ தெய்வம் கிடைக்கும்படி கர்த்தர் நமக்கு மாற்றுவார். ஸ்தோத்திரம். எனக்கு யாரும் இல்லை, யாரும் உதவி செய்யலை, என்ன வேண்டாம், கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போகிற எல்லா இடத்துலையும் ஸ்தோத்திரம், அது ஆண்டவரை அறியாதவங்களாக இருக்கலாம், எவரிடத்தில் இருந்தாலும் தயவு கிடைக்கும்படி கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு
கூட வருவா. எல்லாவித இயேசு கூட வருவா. எல்லாவித அற்புதம் செய்வார். பேய்கள் நோய்கள் போக்கிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமே, இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கிப்பார். 1ஆம் தேதி காலையில் அதிகாலையிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர். ஓ ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்க. நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதிக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்காரா? நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் நம்ம கூட இருப்பார். ரகசியமா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டார். நம்முடைய அந்தரங்கங்களை அவர் பார்க்கிற தேவன். ஓ ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்துடைய நினைவுகளை அறிந்த தேவன், நம்முடைய சிந்தைகளை காண்கிற தேவன். இந்த நல்ல மத்தியான வேளையில நம்ம கூட கர்த்தர் இருக்காரா? எல்லாரும் ஆலோசி பார்ப்போம். நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா? நம்ம கூட இருந்தோம்னா, அவரோடு நம்ம இருந்தோம்னா அவர் நம்ம கூட இருப்பார். வேத வாசிக்காம ஜெபிக்காம கர்த்தரை தேடாம கர்த்தருக்கு என்று வாழாம நம்ம தூரம் இருந்தோம்னு சொன்னா அவன் நம்ம கூட இருக்க மாட்டார். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை தேடினால் அவர் தென்படுவார். அவரை விட்டு விட்டா அவர் நம்மை கைவிடுவார். ஆகையால அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து நடத்த எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே, நீர் இருந்து எங்களுக்கு நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரை கேட்டது 6 காரியத்தின்படி ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற காரியத்தை 6 காரியத்தை பார்க்க தெய்வம் உதவி செய்தது காய்ஸ்தோம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பந்திக்கென்று ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆயத்தப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்தலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.